உங்களுடைய செயல்களை நிறைவேற்றுவதில் அல்லாஹ்வுக்கு இணையாக யார் யாரையெல்லாம் நீங்கள் கருதி வந்தீர்களோ அத்தகைய உங்கள் பரிந்துரையாளர்கள் யாரையும் இப்போது உங்களுடன் காணவில்லையே. உங்களுக்கிடையே இருந்த அனைத்து தொடர்புகளும் முறிந்துவிட்டன. மேலும் உங்களுக்கு உதவுவார்கள் என்று நீங்கள் கருதி வந்த அனைவரும் உங்களை விட்டும் காணாமல் போய்விட்டார்கள். அப்போது கூட இருந்து இந்த வழிகேட்டில் இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை என்ன பண்ணுவான், அட்வைஸ் கொடுப்பான். அவன் சொல்கிறது என்னடா நீ கேட்கணுன்னு இருக்குது, நீ செய்டா மாப்பிள்ள, நான் இருக்கேன், நீ இருறா, நாம் தெளிவாக இருக்கோம், நம்மளையெல்லாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் அசைச்சு பார்த்துட முடியாது, இல்லைங்க இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இது கொஞ்சம் ஹக்கா தெரியுது, இது சரியாக இருக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்புறம் எப்படிங்க அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர் பொய் சொல்லுவார்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். எங்கள் ஃபேமிலிக்கு வராத சிறப்பு எப்படி இவங்களுடைய ஃபேமிலிக்கு போகலும்? நானெலாம் நம்பணுன்னு அவசியம் கிடையாது. அல்லாஹ் என்னை இங்கேயும் சிறப்பிச்சிருக்கான், அங்கேயும் சிறப்பு கொடுக்கும், நான் பார்த்துக்குவேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அது எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்க. எந்த படம் உங்களுக்கு தெம்பு கொடுத்துச்சோ, எனக்கு பின்னாடி தமிழ்நாடு இருக்குது, எனக்கு பின்னாடி இந்தியா இருக்குது, எனக்கு பின்னாடி உலகம் இருக்குது, இந்த மாதிரிலாம் சீன் போட்டிருந்தீங்களே, நிஜமாலுமே உனக்கு பின்னாடி தான் இருக்குது, நீ தனியாக வந்துட்ட. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், எல்லாம் உன் பின்னாடி போயிருச்சு, நீ இப்போ தனியாக இருக்க, எல்லா உறவுகளும் உங்களுக்கு முடிந்து விட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்.